துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் உயிர் மட்டும்தான் மிச்சம். ஆமாம், அதனால தான் நரக வாழ்க்கை முடிந்தது அப்படின்னு சொல்கிறோம். இது நாள் வரைக்கும் எந்த விதமான ஒரு சுகமும் இல்லாமல் அடுத்தவங்களுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற ஒரே ராசினா அது நீங்கள் தான். முக்கியமாக மிகப்பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கை மாறப்போகுது. சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. கணவன் மனைவியும் பிரிஞ்சு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆண்டில் சேர்ந்துருவீங்க. அப்போ நரக வாழ்க்கை முடிஞ்சிருச்சா? எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு மன பாரம், எவ்வளோதான் தாங்கிட்டு உங்களாலேயும் வாழ முடியும்? அப்பேற்பட்ட உங்களுக்கு இந்த குரு அள்ளி கொடுக்க போகிறாரு. எப்படி? எல்லா நன்மையையும் உங்களுக்கு மட்டும்தான் முதல்ல கொடுக்க போகிறாரு. உங்களுக்கு வழங்கிட்டு தான் அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கெல்லாம் அவருடைய யோகங்களே போய் சேரும். நான் ஒன்றே ஒன்று மட்டும் இந்த இடத்துல உங்களுக்கு ரொம்ப ஆழமாக உரிமையோட அழுத்தி சொல்ல விரும்பிக்கிறேன். அடுத்தவங்களுக்கு நல்லது நினச்சது போதுங்கய்யா. முக்கியமாக துலாமில் இருக்கக்கூடிய பெண்கள் சகோதரிகளே, தயவு செய்து எவ்வளோதான் நீங்கள் நல்ல விஷயங்களை பார்த்து செஞ்சாலும் உங்களுடைய மதிப்பும் மரியாதையையும் யாருமே புரிஞ்சிக்க மாட்டாங்க. இதுக்கு மேலேயாவது அந்த தெய்வத்துக்கிட்ட நீங்கள் நல்லா இருக்கணும், உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும், உங்களுடைய பிள்ளைகள் நல்லா இருக்கணும் அப்படின்னு வாயை விட்டு திறந்து வேண்டுங்க. நிச்சயமாக கண்டிப்பாக நீங்கள் நல்லா இருப்பீங்க. மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் நடக்க போகுது. முக்கியமாக கர்ப்பமாக இருக்கக்கூடிய பெண்கள் சந்தோஷமாக தைரியமாக இருங்க. சுகப்பிரசவத்தில் உங்களுக்கு செல்வம் போல பிள்ளைகள் நிச்சயமாக பிறந்தே தீரும். சில பேர் இரட்டை குழந்தைகளை சுமந்துக்கிட்டு இருக்கீங்க, கவலையே படாதீங்க. நீங்கள் நினச்சா மாதிரியே சந்தோஷமாக உங்களுக்கு பிரசவம் நடக்கும். எந்த விதமான ஒரு பிரச்சனையுமே வராது. தைரியமாக இருங்க. அரச மரத்து பிள்ளையார 3 முறை தயவு செய்து சுற்றி வாங்க. நீங்கள் மருத்துவமனையில் போய் அடுத்த மாதம் போய் சேர போகிறீங்க அப்படின்னா அதுக்கு மாதமே தயவு செய்து அரச மரத்தடி பிள்ளையார ஒரு 3 முறை சுற்றி வாங்க. பொறுமையாக உங்களுடைய கணவர் கையை பிடிச்சிக்கிட்டு சுற்றி வந்து எனக்கு நல்ல விதத்தில் குழந்தை பிறக்கணும் அப்படின்னு அந்த விநாயகர்கிட்ட வேண்டுங்க. அந்த கஜமுகநாதனின் அருள் உங்களுக்கு நிச்சயமாக பிரசவ நேரத்தில் வந்து அடைந்தே தீரும். இதுல மாற்று கருத்தே கிடையாது. துலா ராசியில இருக்கக்கூடிய உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயத்த மட்டும் ஞாபகமா சொல்றேன். இதை என்னைக்குமே மனசோட வச்சுக்கோங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் பழைய கசப்பான விஷயங்களை மறக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும். போதும், கடந்த காலத்தை பற்றி யோசித்து நாம் நிம்மதி இல்லாமல் வாழ்ந்த காலமெல்லாம் போதும். உங்களை பொறுத்த வரைக்கும் ஒன்றே ஒன்று தான். நேற்றை நினைத்து இன்றை தொலைத்து நாளை தோற்கப் போகின்றீரா? இல்லை, நேற்றை மறந்து இன்னைக்கு நிம்மதியாக வாழ்ந்து நாளைக்கு உங்களை அவமானப்படுத்தினவங்க முன்னாடி எல்லார் மத்தியிலையும் ஜெயிக்க போகின்றீரா அப்படின்றத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. பழையன கழியட்டும், புதியன புகட்டும். தொழிலில் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை உங்களால் இந்த காலகட்டத்தில் அடைய முடியும். மிகப்பெரிய நஷ்டத்தை சந்திச்சிருக்கலாம், அந்த நஷ்டமெல்லாம் லாபமாக மாறும். உங்கள் கையை விட்டு போன பணம் திரும்பி கிடைக்கும். நிறைய பேருக்கு பணம் கொடுத்துருக்கீங்க, அந்த பணம்லாம் இது வரைக்கும் திரும்பி வந்ததா சரித்திரமே கிடையாது. ஆனால் இந்த 2024ஆம் ஆண்டு முடிவதற்குள் அவங்களே உங்களை தேடி வந்து உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பாக்கியை கொடுத்துட்டு போவாங்க. அதன் மூலமாக நீங்கள் சந்திச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சில கடன்களை தீர்க்க முடியும். ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கடனை நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அந்த கடனை என்றைக்குமே உங்களுக்காக வாங்கினதே கிடையாது. அடுத்தவங்களுக்காக வாங்கி அதற்கான வட்டியை தான் நீங்கள் இது நாள் வரைக்கும் கட்டிக்கிட்டு வந்துட்டு இருக்கீங்க. அந்த நிலையெல்லாம் மாறப்போகுது. துலாமுக்கு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமான காலம் உங்களை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கு. அப்படி நம்மளை தேடி செல்வம் வரும்போது நாம் மேற்கொண்டோம் மற்றவங்களுக்கு உதவி செய்கிறோம் அப்படின்ற பேரில் நம்ம கையில் இருக்கக்கூடிய செல்வத்தை கொடுக்கக்கூடாது. இதுதான் சூட்சமம். செல்வம் நம்மை தேடி வரும்போது அந்த செல்வத்தை நாம் நம்மக்கிட்டேயே தக்க வச்சுக்கணும். உங்களை பொறுத்த வரைக்கும் யாரோ வந்து ஏமாற்றுவாங்க. எப்படி? யாருன்னே தெரியாது. அவங்கெல்லாம் நம்மளை வந்து ஒரு நிமிஷத்தில் அப்படியே ஏமாற்றிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. ஆனால் நமக்கு நாம் ஏமாந்ததே ஒரு வாரம் கழித்து தான் தெரியும். ஆஹா, இவர் நம்மளை ஏமாற்றிட்டாரு, இந்த அம்மா நம்மக்கிட்ட பொய் சொல்லிட்டாங்களே அப்படின்றதெல்லாம் கொஞ்ச நாள் கழித்து தான் உணர்வீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வெள்ளந்தியாகவே இது நாள் வரைக்கும் இருந்துக்கிட்டு இருக்கீங்க.
தெரியாது. யார் நல்ல எண்ணத்தோட நம்மக்கிட்ட வந்து பேசுகிறாங்க, யார் நம்மளை ஏமாற்றணும் அப்படின்ற எண்ணத்தோட வந்து பேசுகிறாங்க அப்படின்னு. அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. எல்லாரையும் நேசிக்கிற குணம் உங்களுக்கு ரொம்ப இருக்குது. என்ன பண்ணுறது, அது பிறவிலேயே வந்த குணம், அதை அவ்வளவு சீக்கிரமாக மாற்ற முடியாது. ஆனால் இதுக்கப்புறம் இந்த குரு வக்ர பயிற்சியால் உங்களுக்கு அந்த ஞானம் வந்துடும். ஒருத்தவங்களை பார்த்தாலே தெளிவாக கண்டுபிடிச்சிருவீங்க, இவங்க நம்மக்கிட்ட ஏதோ ஒரு காரியம் ஆகணும் அப்படின்றதால தான் வராங்க அப்படின்னு. சூதுவாதெல்லாம் இனிமேல் உங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரிய ஆரம்பிச்சிடும். பால் எது விஷம் எதுன்னு இத்தனை நாள் அறியாமல் இருந்தீங்க இல்லையா, அது உங்களுடைய தவறே கிடையாது. அறியாமை என்பது தவறே கிடையாது. தெரிஞ்சும் நாம் சுதாரிப்பாக இல்லாமல் இருக்கிறது தான் மிகப்பெரிய தவறு. துலாமுக்கு வாழ்க்கையே மாறப்போகுது. மிகப்பெரிய அளவில் நீங்கள் முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்க போகிறீங்க. இனிமே உங்களுடைய வாழ்க்கையில் சரிவு அப்படின்றதே கிடையவே கிடையாது. இத்தனை நாள் சரிஞ்சு சரிஞ்சு விழுந்துக்கிட்டே இருந்தீங்க. எத்தனையோ பள்ளத்தில் தடுக்கி விழுந்தாலும் நிமிர்ந்து மறுபடியும் நிற்கக்கூடிய ஒரு மன தைரியம் படைத்தவர்கள் தான் நீங்கள். அப்பேற்பட்ட உங்களுக்கு வாழ்க்கை மாறப்போகுது. நீங்கள் நினச்சதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக நடக்க போகுது. குரு பார்த்தால் கோடி நன்மை, அந்த குரு அள்ளி கொடுக்கணும் அப்படின்னு முடிவெடுத்துட்டாருன்னா சனீஸ்வரன் நினைத்தாலும் தடுக்க முடியாது அப்படின்றது தான் பிரபஞ்சத்தோட மாற்ற முடியாத விதி. பிடிவாதத்தை மட்டும் விட்டுடுங்க, அந்த பிடிவாதம் உங்களையே அழிச்சிடும். தயவு செய்து பிடிவாதம் வேணவே வேணாம். என்னடா இவர் இப்படி சொல்கிறாரு, இவரை இனிமேல் பார்க்கவே கூடாது அப்படின்னு நிறைய பேர் தள்ள ஆரம்பிச்சிருப்பீங்க. ஸ்கிப் பண்ணிட்டீங்களா, இல்லை இருக்கீங்களா? சரி, ஏன் இப்படி சொன்னேன்னா, நீங்கள் நல்ல விஷயத்துக்கு தான் பிடிவாதம் பிடிப்பீங்க. அந்த நல்ல விஷயத்த யாருமே காது கொடுத்து கேட்கவே மாட்டாங்க. ஏன்னா சொல்கிறது துலாமாச்சே. துலாமு ஊருக்கு நல்லது சொன்னால் அதை இந்த ஊர் ஏற்றுக்காதுங்க ஐயா. தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச நல்லதை உங்களோடையே வச்சுக்கோங்க. ஒரு முறை சொல்லி பாருங்க, கேட்கலையா விட்டுடுங்க. நாம் இங்கே யாரையுமே திருத்துவதற்காக ஜனிக்கவில்லை. நம்முடைய வாழ்க்கையை சுகபோகமாக வாழ்வதற்காக மட்டுமே தான் நாம் பிறவி எடுத்திருக்கோம். இதில் மாற்று கருத்தே கிடையாது. அவங்களுடைய கர்ம பலனுக்கு ஏற்றார் போல அவங்க நல்லதை அனுபவிக்கணும்னு இருந்தால் அனுபவிச்சுட்டு போகிறாங்க. இல்லை அவங்களுக்கு ஒரு சில பாடத்தை தெய்வம் கற்றுக் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிடுச்சுன்னா நீங்கள் எவ்வளோ நல்லது சொல்லி காப்பாற்றணும்னு நினச்சாலும் அவங்களே எனக்கு இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு உங்களை தான் கெட்டவங்களாக பார்ப்பாங்க. நம்முடைய வாழ்க்கை நமக்கு பிடிச்ச மாதிரி மாறக்கூடிய நேரம் இது. அப்போ நாம் எப்படி இருக்கணும்னா, குதிரை எப்படி அதனுடைய பாதையில் ஒரே மாதிரி செல்லுமோ அது எந்த பக்கமுமே திசையே திரும்பாது. அதை போல நாம் இந்த குதிரைக்கு கடிவாளம் கட்டினா மாதிரி நம்ம பாட்டுக்கு நம்முடைய பாதையிலேயே போய்கிட்டே இருக்கணும். தயவு செய்து மற்றவர்களை பற்றி யோசிக்க கூடாது. பழைய விஷயங்களை மனசில் போட்டு குழப்பிக்காதீங்க. மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டீங்கன்னா அந்த மன உளைச்சல்லேருந்து உங்களை வெளியே கொண்டு வர்றதுக்கு 10லிருந்து 15 நாட்கள் ஆகிடும். அந்த கால இடைவெளியில் பல விஷயங்கள் உங்களுடைய கையை விட்டு போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் உட்காந்து வருத்தப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை வரவே கூடாது. மன அழுத்தம் தான் உங்களுக்கு முதல் எதிரியே, உங்களுடைய முதல் நண்பனே உங்களுக்கு இருக்கக்கூடிய மன தைரியம் தான். அதனால் மன தைரியத்தை தினம் தினம் வளர்த்துக்கிட்டே இருங்க. அதுக்கு தியானம் பண்ணுங்க. தியான முறையில் உட்காந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேளுங்க. உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்துக்கிட்ட கேளுங்க. எத்தனை முறை கேட்டாலும் அந்த தெய்வம் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். கேட்டால்தான் கிடைக்கும். இந்த பிரபஞ்சத்தில் உங்களுக்கான கதவுகள் இத்தனை நாளாக மூடி இருந்தது. தைரியமாக தட்டுங்க. நம்பிக்கையோட தெய்வத்து மேலே இருக்கக்கூடிய இறை நம்பிக்கையோட தட்டுங்க. நிச்சயமாக அந்த கதவுகள் திறக்கும். உங்களுக்கான வழிகள் திறக்கும். 27 கொண்ட கடலையை மாலையாக கோர்த்து உங்களுக்கு பிடிச்ச தெய்வம் எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி அந்த தெய்வத்துக்கிட்ட அந்த மாலையை கொண்டு போய் சேர்த்துருங்க. மிகப்பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கையே மாறும். இது நாள் வரைக்கும் நீங்கள் சந்திச்சுக்கிட்டு இருந்த தடைகள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும். ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு மகத்துவமான சக்தி கொண்ட கடலைக்கு இருக்கு. தைரியமாக இருங்க. துலாமை பொறுத்த வரைக்கும் இனிமே எல்லாமே ஏறுமுகம்தான். இனி உங்களுடைய வாழ்க்கையில் சரிவே கிடையாது, முன்னேற்றம் மட்டுமே தான். அது எந்த துறையில் நீங்கள் இருந்தாலுமே சரி, மிகப்பெரிய அளவில் துலாம் நிம்மதியாக சந்தோஷமாக வாழக்கூடிய காலமும் நேரமும்
கனிஞ்சு வந்துருச்சு. உங்களுக்கு அனைத்து விஷயங்களுமே நல்ல விதமாக நடக்கணும் அப்படின்னு நானும் அந்த முருகப்பெருமான் கிட்ட பிரார்த்தனையை பண்ணிக்கிறேன். நல்லதே நடக்கும். அடுத்த காணொளியில் விரைவில் சந்திப்போம். துலாம் ராசியை பற்றி நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இணைந்திருப்போம். ஜெயம் உண்டாகட்டும். ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ. நன்றி.